ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 11 ஆஃப் பீயிங் கன்சிஸ்டன்ட் சேலஞ்ச். என்னடா 5 நாளாக வீடியோ போடாமல் திடீர்னு வந்து போடுறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் நான் சொன்னல, கன்சிஸ்டன்சியாக இருக்க மாட்டேன் அப்படின்றதுனால இந்த சேலஞ்சை ஆரம்பித்தேன். இது ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. சில ஃபங்க்ஷன் வந்துருச்சு வீட்டில். ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இன்றைக்கி நான் எங்கே போனேன்னா, டிசைர் டான்ஸ் ஸ்டுடியோ அட் சிதம்பரம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாடிக்கு கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுத்தானே எந்தளவு வேர்த்திருக்குன்னு பாருங்கள். நான் இங்கே ஜூம்பா தான் இன்றைக்கி பண்ணேன். இங்கே டான்ஸில் வெஸ்டர்ன், ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் கிளாசிக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ், ஜூம்பா, யோகா அண்ட் ஏரோபிக்ஸ் ஃபார் கிட்ஸ் கூட இருக்குது. நீங்கள் ஒரு வேளை சிதம்பரத்தில் இருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக மேக் பண்ணணும் இந்த சம்மர் டைம்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஐடி மென்ஷன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம கதைக்கு வரலாமா? இந்த 5 நாளாக நான் வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்னால என்னால் அப்லோட் பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஓகே, நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டே 1 ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு பாயிண்டில் தான் எனக்கு புரிஞ்சுது. என்னென்னா, லைஃப்பில் எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளால் எப்பயுமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாது கைஸ். அதனால் இந்த வீடியோ ஒரு ரீஸ்டார்ட் வீடியோவில் இது ஒரு கண்டினியூஷன் வீடியோ. நம்ம எல்லாருக்குமே சில நாள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும், சில நாள் வந்து மென்டலி டயர்டாக இருப்போம், சில நாள் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி இருப்போம். ஆனால் கன்சிஸ்டன்சினா ஒரு நாளும் பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை. பிரேக் வந்தாலும், ஸ்லோவாக இருந்தாலும் மீண்டும் அந்த பாத்துக்கு நம்ம திரும்பி வர்றது தான் ரியல் கன்சிஸ்டன்சி. நம்ம எல்லாருக்குமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, ஒரு சில நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா சரி விடு, நம்ம ஃபஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதான் 1ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா ஒரு ரொட்டீன் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளோட வீக் சைடை அக்செப்ட் பண்ணி அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது தான். நேற்று இருந்த மைண்ட் செட் விட இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறது, நேற்று இருந்த ஃபியரை விட இன்னைக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகுறது, நேற்று இருந்த லேசி வெர்ஷனை விட இன்னைக்கு கொஞ்சம் டிசிப்ளின்ட் ஆகுறது, அதெல்லாம் தான் ஆக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயும் இதே தான். ஒரு நாள் மோட்டிவேஷன் வந்துருச்சு அப்படின்னு 12 மணி நேரம் படிக்கிறது ஈஸி. ஆனால் மோட்டிவேஷன் இல்லாத நாள்லையும் கொஞ்சமாச்சும் கண்டினியூ பண்ணுறது தான் டிஃபிகல்ட். அதுதான் ஒரு நாள் ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு. இந்த சீரியஸை நான் ஸ்டார்ட் பண்ணதுமே நான் பர்ஃபெக்ட்னு உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு இல்லை. நானும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், நானும் கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், நானும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்றத ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணுறதுக்காக தான். நானும் கிவ் அப் பண்ணல, நீங்களும் கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ நாளைய வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.